வணக்கம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இன்றைக்கி ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், ஆனால் அதை பண்ணுறதுக்கு எனக்கு சரியான நேரம் கிடைக்காததுனால நானும் இதை ரொம்ப நாளாக தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி சாரி ஃபார் தட். சரியா? பட் சார், இப்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜி ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எம்பிபிஎஸ் மட்டும்தான் பயாலஜி ரிலேட்டடாக ஒரே ஒரு ஆப்ஷனா. ஓகே, இதை தாண்டி எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போது டாக்டர்னால் நல்லா சம்பாதிக்க முடியும், அது ஒரு நல்ல மரியாதை இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன், ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைலை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஒன்று தான் பயாலஜி படித்தவங்களுக்கு ஆப்ஷனா? அதை தாண்டி என்னென்ன இருக்குது இப்படின்னு ரொம்ப நாளாக நிறைய பேர் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த வீடியோ லிட்ரலி இது ஒரு 20 minutes வரைக்கும் போகும்டா, ஆனால் கம்ப்ளீட்டாக ஒர்த்து. உனக்கு நான் எல்லாத்தையுமே இதில் தெளிவாக சொல்கிறேன். என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதை எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, அப்படி அந்த கோர்ஸை படித்தா உனக்கு எங்கே வேலை கிடைக்கும், அந்த வேலையில் உனக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு இடத்துல நீ வேலைக்கு சேரணுன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே புட்டு வைக்க போகிறேன். சரியா? ஸோ எம்பிபிஎஸ் மட்டும்தான் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வழியா? இஸ் இட் த ஒன்லி வே டு சேவ் லைஃப்ஸ்? அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ பிக் நோ. உண்மை என்ன தெரியுமா? நீட் எக்ஸாம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு அந்த எக்ஸாம் எழுதுறாங்க. 23 லட்சம் பேர். இதுல வெறும் 5% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல குவாலிஃபையே ஆகிறாங்க. மீதி 95% பசங்க இதுல குவாலிஃபையே ஆகிறதில்ல. விச் மீன்ஸ் அவங்க தே ஹாவ் டு லுக் ஃபார் அ பிளான் பி. வேற ஏதாவது ஒரு பிளானை பத்தி அவங்க யோசிக்கணும். அந்த 23 லட்சம் பேர்ல யோசிச்சு பாரு, கிட்டத்தட்ட இப்போ 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே பயாலஜி தான் படிச்சிருக்காங்க. அவங்க வேற ஏதாவது கோர்சஸ் தான் படிச்சாகணும். அப்போ அவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு பவர் அதிகம், அந்த அளவுக்கு நம்மளால லைஃப்ல டிஃப்ரெண்ட் கேரியர்ஸை சூஸ் பண்ண முடியும், அதில் நல்ல ஸ்ட்ராங்காக வரவும் முடியும். ஓகே, ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த பிளான் பிக்காக ரெடி பண்ற அப்படின்றதுனாலே நீ பிளான் ஏல தோத்து போயிடணும்லாம் அர்த்தம் இல்லை. நீ தோத்துருவ, ஓகே, அப்போ தோக்குறவங்களுக்காக தான் இது, அந்த மாதிரிலாம் கிடையாது. எப்பயுமே உண்மையான ஒரு புத்திசாலி லைஃப்ல ஓகே ஒரு பிளான் பி வச்சிருப்பான். ஒருவேளை இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொன்று நான் என்ன செய்ய போறேன்றதுல ஒரு கிளாரிட்டி வச்சிருப்பான். இன்ஃபேக்ட் அப்படி ஒரு கிளாரிட்டி இருந்தா தான் உனக்கு பிளான் ஏவே ஒர்க் ஆகும். இது விட்டாலும் பரவாயில்லடா, இன்னொன்று இருக்குது இதில் பார்த்துக்கலான்ற தைரியம் தான் உன்னை ஃபர்ஸ்ட் பிளான் ஏவே ஒழுங்காக பண்ண வைக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு இருக்கிற ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு ஹெல்த் கேருக்கான தேவைன்றது என்னவா இருக்கு அப்படின்றதுல உனக்கு ஒரு ப்ராப்பர் கான்ஃபிடன்ஸும் கிளாரிட்டியும் உனக்கு இங்கே நான் கொடுக்குறேன். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், அடுத்து நான் சொல்ல போகிற விஷயங்கள் உனக்கு ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கொடுக்கும். சரியா? இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனைகள் என்ன? யார் ஒரு சில பேர் வாங்கிட்ட இந்த பிரச்சனைகள் பற்றி யாரும் பேசுறதே கிடையாது. நான் சொல்கிறேன். சரியா? இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்னா அதை வெறும் டாக்டர் மட்டும் ரன் பண்ணால் போதுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் மட்டுமா இருப்பாங்க? இல்லை, அவங்கள தாண்டி அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஏரியாவே இருக்கு இல்லையா? ஒரு மிகப்பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு ரொம்ப பெரிய ஷார்ட்டேஜ் இருக்கு. நம்ம நாட்டோட ஜனத்தொகை கிட்டத்தட்ட 148 கோடி அப்படின்னா, அப்போ அந்த பாப்புலேஷனுக்கான ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம நாட்டில் எங்கேயுமே இல்லை. அண்ட் சரி, இதுக்கு அல்டர்னேட் என்ன, டாக்டர்னா அல்டர்னேட் என்னன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இதனால தான் வருஷம் நீட்டு படிக்கிற பசங்கள்லாம் திரும்ப ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பான கெரியர் சாய்ஸஸ்லாம் எடுக்கிறாங்க. ஒரு சில பேர்லாம் நான் ஃபாரின் போய் படிக்கிறேன், ஏதோ ஒரு கண்ட்ரியில், கரெக்டான கண்ட்ரி கூட இல்லாமல் ஏதோ ஒரு கண்ட்ரி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கலாம் லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ணி படிச்சுட்டு திரும்ப இங்கே உள்ளே வரும்போது திரும்ப எக்ஸாம் கிளியர் பண்ணி இங்கே இந்தியாவில் டாக்டராக வேலை செய்ய முடியாமல் அங்கேயும் டாக்டராக வேலை செய்ய முடியாமல் சித்திரவதைப்பட்டு இருக்கானுங்க. ஓகே, நிறைய வாய்ப்புகளை இப்படியெல்லாம் இழந்துட்டு இருக்காங்க. அப்படி வாய்ப்புகளை இழந்தது போதும். ஹெல்த் கேர்னா வெறும் டாக்டர் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சது போதும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் பயாலஜி பசங்களுக்கும் பியூர் சயின்ஸ் பசங்களுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பியூர் சயின்ஸ் பசங்கன்னும் போது நமக்கு மேக்ஸில் வேற நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். நீட் எக்ஸாமில் ஃபிசிக்ஸ்லாம் கொஞ்சம் தடுமாறும். அப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களை அவ்வளோ சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சரியா? இப்போ ஹெல்த் கேர் அப்படின்றது என்ன? இது ஒரு டீம் ஸ்போர்ட் மாதிரி. இதில் வெறும் டாக்டர் மட்டும் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. சரியா? ஒவ்வொரு சர்ஜரிக்கு முன்னாடியும் அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு 5-10 டாக்டரை தவிர மற்ற ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஐசியூவாக இருக்கட்டும், லேபாக இருக்கட்டும், இல்லை எமர்ஜென்சி வார்டாக இருக்கட்டும், இது எல்லாமே வெறும் டாக்டரால மட்டும் ரன் ஆகிறது இல்லை. இதெல்லாம் ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க. சரியா?
அண்டு இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க இல்லையா, இந்தியாவில் இவங்களுக்கான தேவை அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாயிட்டு இருக்கு. இந்தியா இஸ் விட்னஸிங் அ ஹியூஜ் டிமாண்ட். இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய டிமாண்ட் வந்து இந்தியாவில் இருந்துகிட்டே இருக்கு. சரியா? அதுலேயும் வந்து இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுக்கு ரொம்ப பெரிய தேவை இருக்கு அப்படின்றத இப்போ கரண்டா 2026 இந்தியாவுக்கு ஒதுக்கின பட்ஜெட்லையும் நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சில ரீசன்ட் நியூஸ்லையும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே ஒவ்வொரு கோர்ஸை சூஸ் பண்ணும்போதும் இன்னைக்கு ரீசெண்டாக நிலவரம் என்ன, இப்போ இதை படித்து முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது இதுக்கான தேவை இருக்குமா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா. ஸோ இந்தியாவுடைய பட்ஜெட்லே இந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்தியா பட்ஜெட் ஒதுக்கி இருக்கு. 1000 கோடி ரூபாய் காசு ஒதுக்கி இருக்கு இந்த 2026 பட்ஜெட்டில். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அப்படி அந்த 1 லட்சம் பேர் ட்ரெயின் ஆக போகிறாங்கன்னா, நீ ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக கரெக்டான கோர்ஸ் எடுக்கிறன்னா இப்போயிலிருந்தே நீ அவங்க கூட சேர்ந்து ட்ரெயின் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஃபீல்டு ஹெல்த் கேர் அப்படின்ற இந்த ஃபீல்டு அடுத்த ஒரு சில வருஷங்களில் ரொம்ப ரொம்ப பெருசாக என்ன ஆக போகுது, பூம் ஆக போகுது. ஏன்னா புதுசாக வியாதிகள் வந்துக்கிட்டே இருக்குது, புதுசாக விதவிதமாக ஃபீவர் வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபீவர்லாம் இன்றைக்கி இல்லை, ரொம்ப டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்படின்னும் போது இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஓகே, இதையெல்லாம் வந்து நம்ம அர்ஜென்ட்டாக அவசரமாக சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் வேணும். கொரோனா அப்போவே அவ்வளோ மரணங்கள் நடந்ததுக்கான காரணம் ஷார்ட்டேஜ் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக தான் இருந்தது. இன்றைக்கி கவர்மெண்ட் அதை அட்ரஸ் பண்ணி அப்போ அங்கே ஒரு ஹியூஜ் கேப் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சப்ளை, ஏன்னா அங்கே டிமாண்ட் இருக்குது, அதுக்கான சப்ளையை கவர்மெண்ட் இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்குது. புரியுதா? ஸோ நீ புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. வெறும் டாக்டர் வெறும் நர்ஸ் மட்டும் இன்னைக்கு பத்தாது. அதை தாண்டி உங்களுக்கு அலைடு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நம்ம நாட்டில் ரொம்ப ரொம்ப பெருசாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவைப்படுறாங்க. ஆனால் யானின் சார், இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்னு சொல்கிறீங்கல்ல, யார் இவங்க? ஹூ ஆர் தீஸ் பீப்புள் எக்ஸாக்ட்லி? நான் உனக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு சப்போர்ட்டிவ் ஹெல்த் கேர் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்றவங்க யாரு? who assist in the diagnosis, treatment and recovery of patients. ஒரு நோயை கண்டுபிடிக்கிறதுல இருந்து அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை சஜஸ்ட் பண்ணுறதுல இருந்து ஒரு பேஷண்ட் ரிகவர் ஆகிறாங்கன்னா அந்த ரிகவரி ப்ராசஸ்க்கு உதவி பண்ணுற வரைக்கும் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஈடுபட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு ரோல்ஸ் இருக்குது. ஹெல்த் கேர்லேயே ஒவ்வொரு ஹெல்த் கேரில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு ரோல் இருக்குது. இதை வச்சு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதை மொத்தமாக 6 பகுதியாக பிரிச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக 6 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக 6 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுறத நான் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி, சிவிடி அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, எம்ஆர்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அனஸ்தீஷியா அண்ட் ஓடி டெக்னாலஜி, ஏ அண்ட் ஓடிடி அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எம்எல்டி, அடுத்து ஃபிசியோதெரப்பி, பிபிடி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி, ஆர்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஃபீல்ட்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஃபீல்டை பற்றியும் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன வேலை கிடைக்கும், எங்கே போனால் கிடைக்கும், எங்கே படிக்கணும், எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி சிவிடி எடுத்துக்கோ. இப்போ சிவிடி ப்ரோக்ராம் அப்படின்றது இட்ஸ் அ ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் டிகிரி. எதுக்கு இது முக்கியமாக? டயக்னாசிங் அண்ட் மேனேஜிங் ஹார்ட் ரிலேட்டட் கண்டிஷன்ஸ். நம்ம இதயம் இருக்கு இல்லையா, நம்ம இதயம் ரிலேட்டடான பிரச்சனைகளை நம்ம டயக்னாஸ் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே நேரத்தில் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையை மேனேஜ் பண்ணுறதுக்கும் இதை நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ உனக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் இதை படித்தா கிடைக்கும்? இப்போ கேத் லேப் டெக்னாலஜிஸ்டாக நீங்கள் போகலாம், எக்கோ டெக்னீஷியனாக போகலாம், இசிஜி அண்டு டிஎம்டி டெக்னீஷியனாக போகலாம். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய வேலைகள். கார்டியாக் கேர் டெக்னீஷியன், அப்படி இல்லைன்னா கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் டெக்னீஷியன், இதெல்லாம் கவர்மெண்ட்ல உனக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய ஃபீல்டு இது எல்லாமே. சரியா? சரி, இப்போ இதுக்கு எப்படி, இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்கா? இருக்கு. இதுக்கு மட்டுமே தனியாக கோர்ஸ் இருக்கு. எத்தனை வருஷம் இதுக்கு நான் படிக்கணும்? 4 வருஷம் படிக்கணும். 4 வருஷத்துக்கு மொத்தமாக எவ்வளோ ஃபீஸ் ஆகும்? 7 லட்சம் ஆகும். 4 வருஷத்துக்கு ஃபீஸ் வந்து 7 லட்சம். இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன? நம்ம வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பியூர் சயின்ஸ் பசங்க பாட்னி, ஜுவாலஜி படிச்சிருக்கணும். சரியா? நீட் இதுக்கு தேவை இல்லை. நீட் நாட் கம்பல்சரி. அது மட்டும் இல்லாமல் இதில் நான் படித்து முடிச்சிட்டேன். ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் சேலரி வந்து என்ன? 6 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கும், வச்சு 50,000. இது ஆவரேஜ் சேலரி.
உனக்கு ஆவரேஜே 50 இருக்குது அப்படின்னா அப்போ இது நீ நல்லா படிக்கிறன்ற பட்சத்தில் உன்னால் 1 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்க முடியும்னு அர்த்தம். ஏன்னா ஆவரேஜ்ன்றது இருக்கிறதுலே சுத்தமாக சம்பளம் வாங்காமல் இருக்கிறவனையும் ஹையஸ்ட் சம்பளம் வாங்குறவன் எல்லாரையும் எடுத்து இழுத்து போட்டு ஆட் பண்ணி கால்குலேட் பண்ணி கொண்டு வருது. அப்போ ஆவரேஜே 6 இருக்குது அப்படின்னா இது கூட நீ இன்னும் ஒரு 2 lakhs 3 lakhs நீ சேர்த்துக்கலாம். இப்போ 9 lakhs 10 lakhs வரைக்கும்லாம் உன்னால் வந்து இதில் என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெல்லாம் கிடைக்கும், இதான் விஷயம். நீ இந்தியாவிலே வேலை செய்ய போகிறேன்னா 6 lakh. இதே நான் வந்து இந்த படிப்பை படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போய் ட்ரை பண்ண போகிறேன், நான் USA போகிறேன், ஆஸ்திரேலியா போகிறேன், கனடா போகிறேன், சுவிட்சர்லாந்து, UAE, சவுதி, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நான் போகிறேன்னா ஒரு வருஷத்துக்கே நீங்கள் 70 lakhs வரைக்கும் 70 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்தில் நீங்கள் இதில் சம்பாதிக்கலாம். இப்போ அடுத்தது வரும் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதில் என்ன செய்வோம், இதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து இன் டயக்னாஸ்டிக் இமேஜ் டெக்னிக்ஸ் யூஸ் டு டிடெக்ட் அண்ட் மானிட்டர் டிசீசஸ். ஒரு சில நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த நோய்களை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் அதை டயக்னாஸ் பண்ணுறதுக்கும் உங்களை இதில் ட்ரெயின் பண்ணுவாங்க. இந்த சிடி ஸ்கேன் டெக்னீஷியனா, அப்படி இல்லைனா MRI டெக்னீஷியனா, எக்ஸ்ரே டெக்னீஷியனா, ஈவன் அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியனா, ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் டெக்னீஷியனா, இந்த மாதிரியெல்லாம் உங்களால் வேலைக்கு போக முடியும். அகைன் இதுக்கு படிப்பு 4 வருஷம் இருக்குது. இதோட ஆவரேஜ் ஃபீஸ் 7 lakhs ஃபார் 4 years. சரியா, ஒரு 4 வருஷத்துக்கு மொத்தமாக 7 லட்சம் கட்டுற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டி அகெயின் வந்து நீங்கள் நீட் நாட் கம்பல்சரி 12th முடிச்சிருந்தா போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். உங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 6 lakh per annum இருக்கும் இந்தியாவில். இதே நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்னும் போது அகெயின் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்னதை விட இதில் கொஞ்சம் சம்பளம் கம்மி. அங்கே 70 லட்சம்னா இங்கே 40 லட்சம் வரைக்கும் வருது. அதே உங்களுக்கு UK, US, கனடா, ஆஸ்திரேலியா, மிடில் ஈஸ்ட், நியூசிலாந்துன்னு இந்த மாதிரி நாடுகளில் இதுக்கு தேவை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து அனஸ்தீஷியா அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிற ஃபீல்டுகளில் ஒன்று. இப்போது இது எதுக்காக, இதில் உங்களை என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் இல்லை, பேசி பழமாயிடுச்சு, பேஷண்ட். ஓகேவா, ஒரு நோயாளிக்கு நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ப்ராப்பராக மயக்க மருந்து கொடுத்து அந்த ஆப்ரேஷனுக்கு அவங்கள உடம்புல ரெடி பண்ணுறது அந்த வேலை. ஸோ நீங்கள் வந்து இப்போ சர்ஜரி பண்ணுறாங்கன்னா சர்ஜன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம், அனஸ்தீஷியாலஜிஸ்ட்டாக இருக்கலாம். அந்த மயக்க மருந்து வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். எவ்வளோ டோசேஜ் தரணும், எப்படி தரணும், ஓகே, யாருக்கு அது எவ்வளோ வந்து தேவைப்படும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது அப்போ நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்டா, இல்லைனா கிரிட்டிக்கல் கேர் டெக்னீஷியனா, சர்ஜிக்கல் அசிஸ்டன்ஸா, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியனா, அது மட்டும் இல்லாமல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டெரிலைசேஷன் ஆஃபீஸராக உங்களால் ஈவன் கவர்மெண்ட்லேயே இதுக்கான வேலைக்கு போக முடியும். அகைன் இதுவும் 4 வருஷம், எல்லாமே சிமிலர் ஃபீஸ், கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய் ஃபீஸ் வருது. 12th முடிச்சிருக்கணும். இந்தியாவில் இதுக்கு 5 lakh per annum வரைக்கும் சேலரி இருக்குது. நீங்கள் வெளிநாடுகளுக்கு போக ரெடி அப்படின்னா உங்களுக்கு US, கனடா, அது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் லைக் ஜெர்மனி, நெதர்லாண்டில் வாய்ப்பு இருக்குது. இதோட ஆனுவல் சேலரி ஒரு வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா 30 to 40 லட்சம் ஒரே வருஷத்தில் வந்து சம்பாதிக்கலாம், விச் இஸ் அ பிக் திங் இல்லையா. அடுத்து மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி. இதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பர்ஃபார்மிங் லெபார்டரி டெஸ்ட், இப்போ லேப் டெஸ்ட் எல்லாம், இப்போ பேத்தாலஜி டெக்னீஷியனா, மைக்ரோபயாலஜி டெக்னீஷியனா, பயோகெமிஸ்ட்ரி டெக்னீஷியனா, பிளட் பேங்க் உடைய டெக்னீஷியனா, இல்லை லெபார்டரி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸரா, இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா போகலாம். அகெயின் இதுக்கும் 4 வருஷம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அகெயின் 7 லட்ச ரூபா இந்த 4 வருஷத்தில் மொத்தமாக ஃபீஸு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஓகே, பியூர் சயின்ஸாக இருக்கலாம். 5 lakh per annum சேலரி. வெளிநாடுக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அங்கேயும் 50 lakhs வரைக்கும் உங்களுக்கு சேலரி பேக்கேஜஸ் இருக்குது, டிபெண்டிங் அப்பான் த கண்ட்ரி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசியோதெரப்பிக்கு வரும். ஃபிசியோதெரப்பி வந்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, எனக்கு ஏதோ ஒரு அடிபட்டிருக்கு, அதுலேருந்து நான் ரிகவர் ஆகிட்டுருக்கேன், சரியா. அப்போ அப்படி ரிகவர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு அதுக்கான ஃபிசிக்கல் ரீஹாபிலிட்டேஷன், மூவ்மெண்ட் சயின்ஸும், என்னோட உடம்பை நான் எப்படி அசைக்கணும், நான் பழைய மாதிரி ஒரு பெரிய அடிபட்டதுன்னா ஒருத்தரால் பழைய மாதிரி இருக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த பழைய நிலைமைக்கு வர முடியும். அதுக்குன்னு ப்ராப்பர் டெக்னிக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் டெக்னிக்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்த்தோபெடிக் சைக்கோதெரபிஸ்ட்டாக போகலாம், அப்படி இல்லைனா நியூராலஜிக்கல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போகலாம். ஸ்போர்ட்ஸில் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக, நம்ம இந்த IPL வந்து மசில் ஸ்ட்ரெயின்லாம் ஆச்சுன்னா ஒருத்தர் வந்து வைத்தியம் பார்ப்பார் பிளேயர்ஸுக்கு, அந்த மாதிரி ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்டா, அப்படி இல்லைனா கார்டியோ ரெஸ்பிரேட்டரி சைக்கோதெரபிஸ்டா, இந்த மாதிரி வேலைகளுக்கு போகலாம். இதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் 5 வருஷம் வரும். 5 வருஷன்றதுனால ஃபீஸும் அதிகம், கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபாய். உங்களுக்கு இதுக்கும் நீட் தேவையில்லை, நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதும். உங்களுக்கு 7 lakh per annum வரைக்கும் இந்தியாவில் வந்து இதில் சம்பளம் கிடைக்கும். வெளிநாடுக்கெல்லாம் போகிறீங்கன்னா 50 லட்ச ரூபா வரைக்குமே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜிக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது வந்து டயக்னோசிங் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ட்ரீட்டிங்
நமக்கு இந்த லங்ஸ் ரிலேட்டடாக ப்ரீத்திங் ரிலேட்டடாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம இதில் சரி பண்ணுறதுக்கு கற்றுப்போம். ஸோ ஐசியூவில் இருக்க ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அப்புறம் வந்து ப்ளூமோனரி ஃபங்க்ஷன் டெக்னாலஜி, வென்டிலேட்டர் டெக்னீஷியனா, ஸ்லீப் டிஸார்டர் டெக்னீஷியனா, அப்புறம் ப்ளூமோனரி ரீஹாபிலிட்டேஷன் தெரபிஸ்டா, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இதில் போகலாம். இட்ஸ் அ 4-year கோர்ஸ், கிட்டத்தட்ட 8 லட்ச ரூபா வரைக்கும் 4 வருஷத்தில். ஸோ ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா ஃபீஸ் ஆகும். நீட் இதுக்கு தேவைப்படாது. அண்ட் இது வந்து நீங்கள் 12th பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும், இல்லை பியூர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 7 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் சேலரிஸ் வந்து 50 lakhs ப்ளஸ் இருக்கும். சரியா? இப்போ உங்ககிட்ட நான் ஒரு 6 கெரியர் ஆப்ஷன்ஸை இதில் நான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா இதெல்லாம் சொல்லியாச்சு, இதை நான் எங்கே படிக்கிறது அதுக்கு வரும். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் படிக்கிறது நிறைய இடங்கள்ல எப்படி இருக்குது அப்படின்னா அது ப்ரைவேட்டாக தான் இருக்குது. சரியா? கவர்மெண்ட்டை விட ப்ரைவேட் ஆப்ஷன்ஸ் தான் நிறையா இருக்குது. அண்ட் அவங்களே வந்து நிறைய நல்ல நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் தராங்க. அதில் நான் ஒரு சில காலேஜஸ்லாம் உனக்கு இங்கே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இப்போ நான் என்னென்ன கேட்டகரியெலாம் எடுத்துக்கிட்டேன் உன்கிட்ட இந்த காலேஜை சொல்கிறதுக்கு முன்னாடி அப்படின்றத நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்தன்றத சொல்கிறேன். இவங்க நேஷனல் லெவலில் என்ன ரேங்க்ல இருக்காங்க, இந்தியாவில் இருக்கிற டாப் 2% காலேஜஸில் ஒன்றா இருக்கா இது? அதே மாதிரி உங்களுக்கு உண்மையாலுமே காலேஜஸில் இன்டர்ன்ஷிப் தராங்களா? சும்மா புக்கை பார்த்து படிக்கிறது இல்லை, நீ காலேஜ் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இது 4-year பிஎஸ்சி டிகிரி. ஆனால் இது உலகம் ஃபுல்லாகவே இதுக்கு மதிப்பு இருக்கா? நான் இந்தியாவில் படிச்சுட்டு இது வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் இது என்னடா சர்டிஃபிகேட் எடுத்து வெளியே போடுறான்னு சொல்லிட்டான்னா உலகம் ஃபுல்லாக எனக்கு மதிப்பு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் படிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3rd and 4th இயரில் எனக்கு அப்போவே வந்து அவங்க என்ன வேலையில் பிளேஸ்மெண்ட் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி NCAHPயில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிக்குலம் அலைனாக இருக்கா உலக அளவில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு Day 1 குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எனக்கு இந்த காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்தாலே எனக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்து எம்வர்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. சரியா? ஸோ இந்த இன்ஸ்டியூட்டு எல்லாரை விட பெட்டராக பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஃபைன் பண்ணேன். ஓகே, ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களோட வெப்சைட்டை செக் பண்ணு, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, எம்வர்சிட்டி. ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து 98% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க கூட படிக்கிறவங்க எல்லாருமே வந்து கேரண்டீடாக பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. 22 யூனிவர்சிட்டிஸ் கூட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஈவன் தமிழ்நாட்டிலே, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸ் கூட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஏன்? ஏன்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் இதுக்கான வசதி இருக்கோ அங்கெல்லாம் போய் நீ இன்டர்னாக வேலை பார்க்கணும், ட்ரெயின் ஆகணும்ல, அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏஹெச்எஸ் ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிற எல்லாருக்குமே வந்து இவங்க ஃப்ரீயாக லேப்டாப் வேறு தராங்க. they are actually giving free laptops. okay, so இந்த எம்வர்சிட்டி எட்ஜ் ஒரு நார்மலான ஓகே காலேஜில் படிக்கிறதுக்கும் இவங்க கிட்ட படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது முதல்ல ஆல் இந்தியா லெவலில் டாப் 2%ல் வரக்கூடிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்குது, ஃப்ரீ லேப்டாப் தராங்க. உங்களுக்கு வந்து 4-year டிகிரி, ஆனால் இது குளோபலி உலகம் ஃபுல்லாக ரெகக்னைஸ் ஆகுது. பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏஹெச்பியில் உங்களுக்கு அலைனான கரிக்குலமாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த கரிக்குலம் வந்து சூப்பராக பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இவங்களே வந்து இன்டகிரேட்டடாக உங்களை அப்ராடுக்கு அனுப்புறதுக்கும் வந்து இதில் உதவி செஞ்சு தராங்க. சரியா? இப்போது எனக்கு இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் யானேன் சார். ஓகே, எனக்கு இது இன்னுமே நிறையா இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன இது அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃப்ரீயாக ஒரு கவுன்சிலிங்கும் வி ஆர் ப்ரொவைடிங். அப்படி உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீ கவுன்சிலிங் வேணும், இதை பற்றின ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? வி வில் கிவ் யூ அ ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் இட். இப்போ நான் என்ன செய்கிறேன், அதில் நீ எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் என்ன அப்படின்றதும் அப்படியே இதில் கீழே பாரு. நான் வந்து உனக்கு என்ன செய்கிறேன், இவங்களோட காலேஜ் வெப்சைட் லிங்கே காமிக்கிறேன். இதான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க். நீ இதை போய் கிளிக் பண்ணனா இந்த காலேஜோட வெப்பேஜ் வந்துடும். நீ இதில் போயிட்டு வந்து உன்னோட பேர் என்ன, ஓகே, உன்னோட மொபைல் நம்பர் என்ன, அப்புறம் வந்து நீ எந்த கேம்பஸில் இங்கே படிக்கணும்னு நினைக்கிற. ஓகே, இவங்க சென்னையிலே இவங்களுக்கு கேம்பஸ் இருக்குது, இல்லைனா மைசூர், பெங்களூரு, இன்னும் ஹுபாலி, பெங்களூர்லேயே 2-3 வச்சுருக்காங்க, தெலுங்கானாவில் இருக்குது, ஜார்க்கண்ட், இந்தியா ஃபுல்லாகவே இவங்க இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த டாப் யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலாக. ஸோ நீ அழகாக போய் இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா என்டர் பண்ணி இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன கோர்சஸுக்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்றதையும் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு அதுக்கும் இதே மாதிரி வீடியோஸ் கொண்டு வந்து போடுறேன். சரியா? ஆல் தி பெஸ்ட் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அண்ட் குட் பை.